அனைவருக்கும் வணக்கம். எதிரி படையினர் மீது அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்ற 31 அதிநவீன ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்தியா வாங்க உள்ள இந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 40 மணி நேரம் 40,000 அடி உயரத்தில் பறக்கும் திறன் பெற்றது. இவை ஹண்டர் கில்லர் என்ற வகையைச் சேர்ந்த அதிரடி தாக்குதலுக்கான ட்ரோன்கள் ஆகும். இந்த ட்ரோன்களில் ஹெல்பைர் ஏவுகணைகள், நேவிகேஷன் அமைப்பு, தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் சாதனம் உள்ளிட்டவையும் நிறுவப்பட்டிருக்கும். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பொருத்தி பயன்படுத்த முடியும். இந்திய மதிப்பில் 33,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவானது ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அங்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு குழுவின் இறுதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். அக்டோபர் மாதம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை இந்தியாவில் வைத்து பராமரித்தல், சரி செய்தல் ஆகியவற்றிற்கு இந்தியாவில் மையம் அமைப்பதுடன் ட்ரோன்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவு வழங்கவும் அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ட்ரோன்களானது போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்கும் வல்லமை பெற்றது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த சீனா முயற்சி செய்யும் நேரத்தில் இந்த ட்ரோன்களின் வருகை இந்தியாவின் பலத்தை மேலும் அதிகரிக்கும். அடுத்ததாக, மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் விரைவில் இந்தியா வரவுள்ளார். இந்த தகவலை மாலத்தீவு அதிபர் அலுவலகத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஹீனா வலித் அவர்கள் தெரிவித்துள்ளார். முகமது முய்சு அவர்களின் இந்திய பயணம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக மாலத்தீவு அரசாங்கத்தின் 2 இணை அமைச்சர்களான மரியம் ஷியூனா மற்றும் மல்சா ஷெரீப் ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இவர்கள் இருவரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்டவர்கள். அதற்காக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். முன்னதாக அதிபர் முகமது முய்சு அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாலத்தீவில் இந்தியாவே வெளியேறு என்ற கோஷத்தை முன்வைத்தார். இதனால் முய்சு அவர்கள் சீனாவின் பக்கம் சாயும் தலைவராக கருதப்பட்டார். முய்சு அவர்கள் மாலத்தீவில் ஆட்சி அமைத்தவுடன் இந்தியாவுடனான மாலத்தீவின் ராஜதந்திர உறவுகளில் பதற்றமான சூழல் உருவானது. இந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்ட லட்சத்தீவு பயணம் இரு நாட்டு உறவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவில் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து அங்கு சுற்றுலா செல்லுமாறு இந்திய மக்களை கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாக மாலத்தீவுக்கு எதிராக இந்தியர்களிடையே லட்சத்தீவு சுற்றுலா ஊக்குவிக்கப்படுகிறது என்ற விவாதம் சமூக வலைதளங்களில் வேகம் எடுத்தது. முய்சு அவர்களின் ஆட்சியில் அமைச்சராக இருந்த மரியம் ஷியூனா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களின் புகைப்படங்கள் குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். பிரதமர் மோடி அவர்களை இஸ்ரேலுடன் தொடர்புபடுத்தி அவர் விமர்சித்தார். வேறு சிலரும் பாரத பிரதமர் அவர்களை விமர்சித்தனர். இதனையடுத்து 2 அமைச்சர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி அவர்களின் மீது மாலத்தீவு அமைச்சர்கள் முன்வைத்த விமர்சனத்தால் அதன் சுற்றுலாத்துறையே சரிவை சந்தித்தது. மாலத்தீவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் சுற்றுலாத்துறையில் மந்த நிலை ஏற்பட்டது. மாலத்தீவு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. மாலத்தீவு சுற்றுலாத்துறையின் தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் சுமார் 13,000 இந்தியர்களே மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். இந்த எண்ணிக்கை 2023 ஜனவரியில் 17,000த்திற்கும் அதிகமாக இருந்தது. மாலத்தீவில் இருந்து இந்திய இராணுவ வீரர்களை படிப்படியாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பவும் முகமது முய்சு அவர்கள் முடிவு செய்தார். ஆனால் இந்த ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற போது முகமது முய்சு அவர்கள் புதுடெல்லிக்கு வருகை தந்தார். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான தற்போதைய உறவுகள் குறித்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் ஹேப்பி மோன் ஜேக்கப் அவர்கள் கூறியதாவது: நேபாளம் மற்றும் பூட்டானை போலவே இந்தியாவுடனான மாலத்தீவின் உறவுகள் கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் சிக்கலானதாக மாறியது. ஏனெனில் சீனா தெற்காசியாவில் தனது செல்வாக்கை அதிகரித்துள்ளது. சமீபத்திய சூழலை வைத்து பார்க்கும்போது வங்கதேசமும் இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை. அண்டை நாடுகளில் சீனா தனது செல்வாக்கை அதிகரித்து வருவதால் இந்தியா யோசித்து செயல்பட வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலையில் வல்லரசாக மாற விரும்பும் ஒரு நாடு தனது சிறிய அண்டை நாடுகளுடன் வலுவான கூட்டமைப்பை வைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று விளக்கினார். இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. என்னவென்றால்,
மாலத்தீவில் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிபர் முகமது முய்சு அவர்கள் இந்தியாவிடமிருந்து விலகி நிற்பதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தினார். உதாரணமாக, இதற்கு முன்பு வரை மாலத்தீவு அதிபராக பதவியேற்றவர்கள் முதல் பயணமாக இந்தியா வருவது வழக்கம். ஆனால் அதிபர் முகமது முய்சு அவர்கள் முதல் வெளிநாட்டு பயணமாக துருக்கி சென்றார். மாலத்தீவில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முகமது முய்சு அவர்கள் இந்தியாவே வெளியேறு என்ற பிரச்சாரத்தை முன்வைத்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் மாலத்தீவு மண்ணில் இருந்து இந்திய படைகளை அகற்றுவதாகவும் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை கட்டுப்படுத்துவதாகவும் முய்சு அவர்கள் உறுதியளித்திருந்தார். மாலத்தீவில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் வேட்பாளர் முகமது முய்சு அவர்கள் வெற்றி பெற்றார். இவர் அதிபராவதற்கு முன் மாலத்தீவு தலைநகர் மாலேயின் மேயராக இருந்தார். அவர் நவம்பர் 2023ஆம் ஆண்டு மாலத்தீவின் 8வது அதிபராக பதவியேற்றார். ஜிண்டால் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸின் மூலோபாய மற்றும் சர்வதேச முயற்சிகள் துறையின் டீன் பேராசிரியர் மோகன் குமார் அவர்கள் இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகளின் மறுபக்கத்தை சொல்கிறார். அவர் கூறுகையில், ஒரு வருடத்திற்கு முன்பு மாலத்தீவு உடனான உறவுகள் தொடர்பாக இந்தியா எதிர்கொண்ட இக்கட்டான சூழ்நிலையில் இப்போது ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறது. மீண்டும் இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுகள் சரியான பாதையில் இருப்பதாக தெரிகிறது. இது இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் என்கின்றார். மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்களின் அணுகுமுறை மாறியது குறித்து பேராசிரியர் மோகன்குமார் அவர்கள் கூறுகையில், இந்தியாவுடனான உறவு மோசமடைந்தால் மாலத்தீவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மாலத்தீவு புரிந்து கொண்டது என்றார். இந்த காரணத்திற்காகத்தான் மாலத்தீவு இப்போது தனது அணுகுமுறையை மாற்றியுள்ளது. அதன் நலன்களை பாதுகாப்பதற்காக சீனா மற்றும் இந்தியா மட்டுமின்றி மற்ற நாடுகளுடன் சமநிலையை ஏற்படுத்தி முன்னேற முயற்சிக்கிறது. இந்தியாவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பது எந்த வகையிலும் தங்களுக்கு பயனளிக்காது என்பதை மாலத்தீவு காலப்போக்கில் உணர்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையிலான சலசலப்புக்கு மத்தியில் இந்திய பெருங்கடல் மீதான சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக பேராசிரியர் குமார் அவர்கள் கூறுகிறார். இந்திய பெருங்கடல் மீது சீனா காட்டும் ஆர்வம் வர்த்தகம் செய்வதற்கு மட்டுமல்ல, உண்மையில் அது சீனாவின் மூலோபாயத்தின் ஒரு முக்கிய பகுதி என்பது அவரது கருத்து. இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு இந்தியாவின் முக்கிய அண்டை நாடாகும். இந்தியாவின் பார்வையில் மாலத்தீவின் புவியியல் இருப்பிடம் மிகவும் முக்கியமானது. மாலத்தீவு இந்திய பெருங்கடலின் முக்கிய கடல் வழிகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த வழித்தடம் வழியாக பெருமளவு சர்வதேச வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த வழியாக வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வரப்படுகிறது. இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் இணையதளத்தில் உள்ள தகவலின்படி இந்தியாவின் 50% வர்த்தகம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ளது. இந்தியாவின் 90% வர்த்தகம் இந்திய பெருங்கடல் வழியாக நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் மாலத்தீவை தவிர இந்திய பெருங்கடல் மீது சீனாவின் ஆர்வம் அதிகரித்து வருவது குறித்து மூத்த பத்திரிகையாளர் அகிலேஷ் புரோஹித் அவர்கள் கூறுகையில், சீனா எப்போதுமே இந்தியாவை ஆசியாவில் பெரிய சவாலாகவே பார்க்கிறது. இதுவே சீனா இந்தியா சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இந்திய பெருங்கடல் மீதான அதிகரித்து வரும் ஆர்வம் சீனாவின் புவிசார் அரசியல் உத்தியின் ஒரு பகுதி. உண்மையில் இதன் கீழ் இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை உருவாக்க சீனா விரும்புகிறது. இதனால் நேரம் வரும்போது அவற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் என்று விளக்கினார். இதே நேரத்தில் மாலத்தீவு இந்தியா பக்கம் மீண்டும் திரும்புமா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க ஆரம்பிப்போம். மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் இந்தியா வருவதற்கு முன்னதாக மாலத்தீவு அமைச்சர்கள் இருவர் ராஜினாமா செய்திருப்பது குறித்து அகிலேஷ் புரோஹித் அவர்கள் கூறுகையில், பிரதமர் மோடி அவர்கள் மீதான சர்ச்சைக்குரிய விமர்சனங்களை வைத்த 2 மாலத்தீவு அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அதன் பிறகுதான் அதிபர் முகமது முய்சு அவர்கள் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வது உறுதி செய்யப்பட்டது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. மாலத்தீவு இந்தியாவுடனான உறவை சரி செய்ய விரும்புகிறது என்பது தெளிவாகிறது என்றார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவரது வருகை தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். மாலத்தீவின் வருமானத்தில் பெரும்பகுதி சுற்றுலாவில் இருந்தே கிடைக்கிறது. மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் சமூக வலைதளங்களில் மாலத்தீவுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தது. இது மாலத்தீவுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியது. மாலத்தீவு மீண்டும் அதே நிலையை எதிர்கொள்ள விரும்பவில்லை.
அதனால்தான் இந்தியாவுடனான உறவை சீராக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.